கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு தருவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ காரியங்களில் நம்ம விழுந்து போகிறோம், தோல்வி அடைகிறோம், பலவீனப்படுறோம், இழப்புகள் நேரிடுகிறது. இதற்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் அக்கினி மதிலாயிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாராம். எந்த பக்கத்திலிருந்து நம்மளை சத்துரு தொட நினைக்கிறானோ, எந்த பக்கத்திலும் அவனால் நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அக்கினி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். எப்படியாவது நம்மளை தோற்கடித்திடணும், நம்மளை விழ பண்ணிடணும் என்று சொல்லி மனிதர்கள் மூலமாகவும், பல பிரச்சனைகள் மூலமாகவும், பல காரியங்கள் மூலமாகவும் சத்துரு சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல சுற்றி தீர பொல்லாத சத்துருக்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்பதற்கு இன்று நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன் என்று நம்மளை பார்த்து சொல்கிறார். அக்கினி மதில், அந்த அக்கினி மதிலுக்குள்ளே எதுவுமே நுழைய முடியாது. சத்துருக்கள் கிரியைகளை உள்ளே வர முடியாது. அந்த அக்கினி மதிலாக ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நம்ம இஸ்ரவேலர்களாக மாறணும், அவரை ஆராதிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவர் கட்டளைகளை கைக்கொள்ளணும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ளணும். முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது இழப்புகள், தோல்விகள், பிரச்சனைகள் எதுவுமே நம்ம அணுகாத அளவுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாதுகாப்பை தர வல்லவராக இருக்கிறார். இன்று பிரயாணப்பட்டு போகிறோம், பாதுகாப்பு இல்லை. சில இடத்துல மனிதர்களால் பிரச்சனை, சில இடத்துல நம்ம சொந்த குடும்பத்தாரால் பிரச்சனை, சில இடத்துல நம்மளாலே பிரச்சனை வருது. இப்படி காரியங்கள் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நான் உனக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் மகிமைப்படும் பொழுது நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாமளும் மகிமைப்படுகிற வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்ம பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.